காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். மாற்றி கற்பாரை நீரூற்றாக செய்வார். கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாரை நீரூற்றாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். அடைக்கப்பட்ட ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். திறந்து இடங்கொள்ள ஆசிதனை தருவார். ஓ வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ள ஆசிதனை தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். உன் தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். கஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். நீ கஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த வருஷம் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். கோணலாக தோன்றுவதை எல்லாம் நேராக மாற்றி எனக்கு தருவார். இந்த ஆண்டே கிருபை நாண்டே, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை நாண்டே, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார்.
சிலர் நினைக்கலாம் ஏதோ வருஷத்தின் தொடக்கத்தில் ஏதோ கொஞ்சம் பாடுறாங்க, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏதோ பாட்டு இப்படி இருக்கு. இல்லை இல்லை, இப்படி தான் முடிவு எடுத்துடணும். இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. ஏன்னா வருடங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், எல்லாம் மாறும். ஆனால் தேவன் மாறுவது கிடையாது. அவர் எப்போவுமே நல்லவர், எப்போவுமே வல்லவர், எப்போவுமே நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர். இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் தர அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர் எப்போவுமே அப்படிதான். அவரை நம்பினா அதை நாம் ருசிச்சு பார்த்துடலாம், அவ்வளோதான். அப்போ இந்த ஆண்டு நம்ம நம்ப போகிறோமான்றது தான் கேள்வி. முடிவு எடுத்துடணும். இந்த ஆண்டு இப்படி தான் இருக்க போகுது, இது கிருபையின் ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்? அவர் கிருபை உள்ளவர். இந்த ஆண்டு மகிமை ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்? அவர் மகிமையான தேவன். நான் அவரை நம்ப போகிறேன், நான் அதெல்லாம் ருசிச்சு பார்க்க போகிறேன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துடணும், அவ்வளோதான். வாக்குத்தத்தத்தை எதுக்கு கொடுத்தார் தேவன்? சும்மாவை கொடுத்தாரு? இந்த டைம் பாஸுக்கு வச்சுக்கோ, கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் கொடுக்குறேன் பார்த்துக்கோ எப்பயாவது. வாக்குத்தத்தத்தை எதுக்கு அங்கே கொடுத்தாரு? நம்ம சுதந்திரிக்கும்படி தான் கொடுத்தாரு. வீணாய் கொடுக்கல. அவர் வீணாய் பேசுகிறவர் கிடையாது, அவர் வார்த்தை வீணா விடுறவர் கிடையாது. வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்ன வார்த்தையை நம்புவோமானால் நிச்சயம் அது நிறைவேறும்.